இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். பூண்டு குழம்பு செய்யணும்னு ஐடியா பண்ணதுமே மண் சட்டியில் தான் செய்யணுன்ற ஆசை வந்துட்டு, சரி இதில் செய்யும்போது அப்படியே வீடியோவும் எடுக்கலாமேன்னு தான் எடுத்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த ரெசிபி பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பூண்டு நல்லா தாராளமாக உரித்து போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயமும் ஒரு தாராளமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். அது கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை. எனக்கு இது பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் உப்பு, புளி, காரம் இதெல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிலே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடுங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம சாம்பாருக்கு 2 ஸ்பூன் போடுவோம், இல்லை 1.5 ஸ்பூன் போடுவோம். இந்த காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் வந்து அது டபுளாக இல்லை த்ரிபலாக போடணும். அதாவது 1.5 ஸ்பூன் போட்டோன்னா 3 ஸ்பூன் அப்படி. நான் வந்து இதுக்கு 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது புளிப்பு காரம்லாம் ரொம்ப நிறைய இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 தக்காளி வந்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அந்த தக்காளி வேண்டாம் போட்டிருக்கிறதே போதும்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப தக்காளி யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து கொஞ்சமாக கரைச்சி அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான். அதனால் நான் மீடியமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோடய வீடியோஸ்க்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் வருவாங்க, இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்களே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னும்போது அவ்வளோ பேட் கமெண்ட், அவ்வளோ நெகட்டிவிட்டி. உனக்கு தேவையா, உனக்கு எதுக்கு, உனக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் வராது, ஃபாலோஸ் வராது, அப்புறம் என்னென்னமோ கமெண்ட்டெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதிலே ஒரு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, வார்த்தையால் சொல்லவே தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் என்னை பார்த்து அவ்வளோ சிரித்தாங்க. இப்போ எல்லாம் சிரித்தவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, எப்படி உன்னால் முடிஞ்சது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்க அப்படின்னு. 1400 பேர் தான் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இதுவே பெரிய விஷயந்தான். என்னை பற்றி அவ்வளோ கிண்டலாக பேசினவங்க முன்னாடி எனக்கு இதுவே பெருசாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சமையல் இல்லை எனக்கு தெரியாததாக இருந்தாலும் நான் கற்றுட்டு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் எடுத்துடுங்க. அப்படி இல்லை கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.